வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை புத்திசாலித்தனத்தால பெரிய பெரிய எதிரிகளையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லும் ஒரு அழகான கதை. குவா காட்டில் வாழ்ந்த ஒரு சின்ன எலி கூட்டம் 2 பயங்கரமான எதிரிகளை எப்படி புத்திசாலித்தனமா சமாளிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். குவா காட்டில் நிறைய குட்டி மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் அவற்றை பிடித்து உணவாக்கும் பெரிய பெரிய வேட்டையாடும் மிருகங்களும் இருந்தன. ஆனால் புத்திசாலித்தனமாக தங்களை பாதுகாத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்த பல குட்டி மிருகங்களும் அங்கே இருந்தன. அந்த காட்டுக்குள் ஒரு நாள் ஒரு எலி கூட்டம் வந்தது. அவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தை தேர்ந்தெடுத்து அதன் வேர்பகுடியில் வலை தோண்டி கூட்டமாக வாழ ஆரம்பித்தார்கள். புதிதாக எலிக்கூட்டம் வந்தது என்பதை அறிந்த ஒரு பெரிய பாம்பு அந்த இடத்துக்கு வந்தது. எலி வலையின் வாசலிலேயே காத்திருந்த பாம்பு ஒவ்வொரு நாளும் ஒரு எலியை பிடித்து சாப்பிட ஆரம்பித்தது. இப்படியே போனால் நம்ம இனமே அழிந்து போயிடும் என்று நினைத்த எலிக்கூட்டம் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தது. அவர்கள் அருகில் இருந்த ஒரு பாடையின் மேல் உள்ள பொந்துக்கு சென்று வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு பருந்து பாறையின் மேல் வாழ்ந்த எலிகளை எளிதாக கவனித்தது. மேலிருந்து வேகமாக பறந்து வந்து எலிகளை கொத்தி பிடித்து சாப்பிட ஆரம்பித்தது. பாம்புக்கு பயந்து இடம் மாற்றினாலும் இங்கே வேறொரு ஆபத்து வந்துவிட்டதே என்ற எலி கூட்டம் கவலையுடன் யோசித்தது. அப்போது அந்த கூட்டத்திலிருந்த ஒரு புத்திசாலி எலி முன்னால் வந்து பேசத் தொடங்கியது. நமக்கு 2 எதிரிகள் இருக்கிறார்கள். பாம்பும் பருந்தும் நம்மை விட பலசாலிகள். நேரடியாக அவர்களுடன் சண்டை போட்டு நாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர்களை ஒருவருக்கொருவர் சண்டை போட வைத்தால் நமக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அதை கேட்ட இன்னொரு எலி கேட்டது, அது எப்படி? நம்மை பார்த்தவுடனே அவர்கள் பிடித்து சாப்பிடுவார்கள். அவர்களை எப்படி சந்திக்க வைக்க முடியும்? அதற்கு அந்த புத்திசாலி எலி ஒரு திட்டத்தை சொன்னது. நம்மில் வேகமாக ஓடக்கூடிய 2 எலிகளை தேர்வு செய்யலாம். ஒரு எலி பாறையின் மேல் உள்ள வீட்டின் அருகிலும் மற்றொரு எலி பழைய ஆலமர வலையின் வாசலிலும் நின்று கொள்ள வேண்டும். பாம்பும் பருந்தும் அந்த பகுதியில் வரும் நேரத்தில் 2 எலிகளும் ஒரே நேரத்தில் ஓடி இந்த நடுப்பகுதிக்குள் வந்து முன்னமே தயாராக இருந்த பள்ளத்துக்குள் மறைந்துவிட்டன. எலிகள் மாயமாக மறைந்ததை பார்த்த பாம்பும் பருந்தும் நேருக்கு நேர் நின்றன. ஏற்கனவே எதிரிகளாக இருந்த அவர்கள் கோபத்தில் ஒருவரையொருவர் தாக்கி சண்டை போட ஆரம்பித்தார்கள். உணவுக்காக சிறிய உயிரினங்களை மதிக்காமல் வேட்டையாடிய அந்த 2 பலசாலி எதிரிகளும் அந்த சண்டையில் காயமடைந்து அந்த பகுதியை விட்டு விலகிச் சென்றார்கள். அதற்கு பிறகு பாம்பும் பருந்தும் அந்த பகுதிக்கு வேட்டையாட வரவே இல்லை. 2 பெரிய எதிரிகளை புத்திசாலித்தனமாக விரட்டிய எலிக்கூட்டம் அதன் பிறகு சந்தோஷமாக குவா காட்டில் வாழ ஆரம்பித்தது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பலத்தால மட்டுமில்ல, புத்திசாலித்தனத்தால தான் உண்மையான ஜெயம் கிடைக்கும். பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியா யோசிச்சா தீர்வு கண்டுபிடிக்கலாம். சின்னவர்களாக இருந்தாலும் அறிவு இருந்தா பெரியவர்களையும் ஜெயிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, புத்திசாலியா இருங்க. என்ஜாய், பி ஸ்மார்ட்.